என்னென்ன அறிகுறின்னு சொல்றா. இந்த மாதிரி அறிகுறி உங்களுக்கு தென்பட்டாலும் பக்கத்துல இருந்து ஆஸ்பத்திரி போட்டீங்களா, ஆரம்ப சுகாதார நிலையம் அங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். சரிங்களா? என்ன அதுக்கான அறிகுறி சொல்ற பாருங்க. 2 வாரத்துக்கு தொடர்ந்து இருமல் வந்துட்டே இருக்கு. அப்படி ஏதாவது இருமல் இருந்தா அது டிபிக்கான அறிகுறி. சரிங்களா? அது துவக்க சாயந்தரம் காய்ச்சல் வருது. பகல் போடுறதெல்லாம் நல்லா இருக்கும். சாயந்தரம் திடீர்னு காய்ச்சல் அது இருந்தாலும் டிபி அறிகுறி. இந்த மாதிரி இருமும் போது பாத்தீங்கன்னா நெஞ்சு வலி ஜாஸ்தியா இருக்கும். இருமல் மட்டும் இல்லாம நெஞ்சு வலி ஜாஸ்தியா இருக்கும். பசியே இருக்காது, மண்ணை முடிச்ச மாதிரி இருக்கும். பசி தொடர்ந்து இருக்காது. அப்படியே கொஞ்சம் பாத்தீங்கன்னா வெயிட் நல்லா இருக்கும். 70-75 கிலோ 65 கிலோ பார்த்தா 50 கிலோ 55 கிலோ காரணமே தெரியாது. அந்த மாதிரி எடை குறைஞ்சாலும் அதுவும் காசநோய்க்கான அறிகுறி. சளி சிந்துரும் இல்லைங்களா? சளி வரும்போது பாத்தீங்கன்னா அதோட சேர்த்து ரத்தம் வரும். இதெல்லாம் இருக்குன்னா காசநோய்க்கான அறிகுறி. காற்றுலயும் பரவாயில்ல. இப்ப நம்ம தும்புறோம் இல்லைங்களா? தும்புனா 10 நிமிஷம். அதனால வந்து அதுக்கான பிரத்யேகமான மாஸ்க் முடியெல்லாம் வச்சிருக்காங்க. ஆரம்பத்தில் சொல்லுவாங்க. இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது நோயின் அறிகுறி தென்பட்டா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதாரத்துக்கு போனீங்கன்னா அது வந்து டாக்டர் 6 மாதத்திற்கான ஒரு சிகிச்சை இருக்கு. அந்த சிகிச்சை எடுத்தோம்னா உடனே அந்த நோய் குணப்படுத்தலாம். நோய் காற்று மூலமாக ரொம்ப ஃபாஸ்டா நாளைக்கு அங்க பெரிய ஸ்கூல் வர சொல்லிக்கிறோம். எக்ஸ்ரே ஆலாந்த ஹை ஸ்கூல் போய் ஹை ஸ்கூல்